Hi, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போறோம். ஃப்ரிட்ஜ்ல எப்படி வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றது, ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணா ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும், வெஜிடபிள்ஸ் எல்லாம் எங்க வாங்குறது, ரோட் சைடுலயா, ஷாப்லயா இல்ல ஆன்லைன்ல எங்க வாங்கினா அஃபோர்டபுளா இருக்கும், இந்த எல்லாம் டீடைலா பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் நல்லா லென்த்தியாக இருக்கிறதுனால நம்ம எல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாகவே இருக்குது. இந்த பாக்ஸில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இது கீழே இருக்கிற மெஷ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெஜிடபிளில் ஏதாவது வாட்டர் இருந்தாக்கா அது கலெக்ட் ஆகி கீழே தங்கிடும். அது வெஜிடபிள் டச் ஆகாது. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆகிறது நம்ம அவாய்ட் பண்ணலாம். பாக்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் அவங்க மென்ஷன் பண்ணிக்குவாங்க. இது ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸ்ன்னுட்டு, ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் ஒரு கண்டெய்னர் பாக்ஸ்ன்னு. ஸோ இது குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்குது. இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி மெட்டீரியலில் தான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர். ஸோ டோட்டல் பேக் ஆஃப் 10 வருது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே குவாலிட்டி நல்லாவே இருக்கும். நான் சொன்னேன்ல மெஷ், அது இது தான் ஒயிட் கலரில் இருக்குது. எல்லா பாக்ஸஸுக்குமே இது கொடுத்துருக்காங்க. இது லிட்டும் நல்லாவே டைட்டாகவே க்ளோஸ் ஆகுது. ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு வெஜிடபிள்ஸ் கெடாமல் இருக்குது. நாங்கள் எப்போவுமே வீட்டுக்கு வெஜிடபிள்ஸ் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்குவோம். ஸோ இப்போ வெளியே போகும்போது நான் இந்த வெஜிடபிள் ஷாப் ஒன்று பார்த்தேன் ரோட் சைடில். இங்கேவே வெஜிடபிள்ஸ் வாங்கலான்னு டிசைட் பண்ணி வாங்கினோம். இதில் ப்ரைஸஸ் அண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணலான்னு தான் வாங்கியிருந்தேன். இங்கே நிறையவே வெஜிடபிள்ஸ் வந்தது. இந்த ஃபுல் பேக்கோட வெஜிடபிள் காஸ்ட்டு 285 ருபீஸ் தான். அதே இது ஆன்லைனில் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக 1000 ருபீஸ் மேலவே ஆகிருக்கும். ஆனால் இந்த எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்து அதை செப்பரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாங்க, நம்மளுக்கு டைரெக்டாக அவங்க செப்பரேட்டாக கவரில் எல்லா வெஜிடபிள்ஸும் கொடுத்துடுவாங்க. ஸோ நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த கவரை கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பாக்ஸில் போட்டு வச்சா போதும். இங்கே எல்லா வெஜிடபிள்ஸுமே ஒரே கவரில் மிக்சராக கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் இது எல்லா வெஜிடபிள்ஸுமே செப்பரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம ஆன்லைனில் ஏதாவது திங்ஸ் ஆர்டர் பண்ணால் அதோட குவாலிட்டி குவான்டிட்டி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நம்ம அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவங்க நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இல்லை அது ரியலாக இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு அதை பார்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக வாங்கினா அதை நம்ம போய் அவங்கக்கிட்ட சொன்னாலுமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்புறம் நம்ம போய் சொல்லவும் நம்மளுக்கு டைம் இருக்காது. ஸோ ஆன்லைனில் இது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. நம்ம டைரெக்டாக ஷாப்பில் போய் ஷாப்பிங் பண்ணும்போது நம்ம அதை தவிர்த்து வேறு ஏதாவது கூட வாங்கலாம். நம்ம பார்த்து இது வேணான்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு பண்ணலாம். ஆனால் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டோம்னா ஒரு தடவை பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் கொடுத்துடுவாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணியிருப்போம். அப்போ அது செய்யாமல் வேஸ்ட்டாக கூட போயிடும். ஆனால் நம்ம பார்த்து வாங்கும்போது நம்மளே எல்லாமே செக் பண்ணி வாங்குறதுனால குவாலிட்டியும் நல்லா இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு எந்த மாதிரி தேவை, சின்னது பெருசு அந்த மாதிரி பார்த்து எல்லாமே வாங்கலாம். நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் நம்ம சும்மா ஆர்டர் பண்ணால் அவங்க வீட்டுக்கு எடுத்துன்னு கொடுத்துடுவாங்க. ஆனால் இதுக்கு நம்மளே ஷாப்பில் போய் நம்மளே எல்லாம் எடுத்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு அது பில் போடவும் அங்கே வெயிட் பண்ணி எல்லாமே பண்ணிவிட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு வரணும். அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் செப்பரேட் பண்ண நிறையா வேலை இருக்குது. ஸோ அதனாலே நிறைய பேர் ஆன்லைனில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக போய் வாங்கினா அதில் நம்மளுக்கு நிறையா காசு சேவ் ஆகுது. நான் இப்போ தான் இதை ரியலைஸ் பண்ணேன். வெஜிடபிள் வாங்குறதுக்கு ப்ரீவியஸ் டே தான் நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 1/2 kg டொமேட்டோ 30 ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க. இங்கே 2 kg டொமேட்டோ 50 ருபீஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஜிஞ்சர் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஜிஞ்சர் இங்கே 20 ருபீஸ்க்கு 1/4 kg கொடுத்துருந்தாங்க. அங்கே 80 ருபீஸ் 1/4 kg. ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் ஆன்லைனில் கம்பேர் பண்ணுறதுக்காக தான் அவங்க எல்லா வெஜிடபிள்ஸோட ப்ரைஸ் ஒன்றா கேட்டு வாங்கிட்டு இருந்தேன். அவங்க ஒன்று ப்ரைஸோ கேட்டு வாங்கிறதுனால என்னவே பார்த்துட்டு இருந்தாங்க. எதுக்கு இவங்க ஒரு ப்ரைஸோ கேட்டு வாங்கிட்டு இருக்காங்கன்னு. கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆல்ரெடி போர்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்க்கு அவங்க மென்ஷன் பண்ணல. அதை தான் நான் கேட்டு வாங்கிட்டு இருந்தேன். அப்போ தான் நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிட்டு இருந்தேன், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குது ப்ரைஸஸ். கேரட் 80 ருபீஸ் கேஜி, பீன்ஸ் 80 ருபீஸ் கேஜி, அந்த மேங்கோ 25 ருபீஸ் சொன்னாங்க. அந்த கேப்சிகம் 2 எடுத்திருந்தேன். அவங்க அது நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. இல்லை எனக்கு இன்னும் 2 வேணும்னு சொன்னேன். அதனால டோட்டல் 185 ருபீஸ் ஆகிருந்தது. அதனால் இன்னொரு 5 ருபீஸ் கொடுத்துட்டு 4 எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ எப்படியோ ஓரளவுக்கு எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ வாஷிங் பண்ண போகிறேன். எல்லா டொமேட்டோஸும் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் 2 kg டொமேட்டோ வாங்கிட்டு வந்தேன்.
எப்போவுமே நாங்கள் 1 kg தான் வாங்குவோம். இந்த வருஷம் நான் 2 kg வாங்கிட்டேன். அவங்க 50 rupeesன்னு சொன்னாங்க 2 kg, அதனால தான் நான் 2 kg வாங்கிட்டேன். டொமேட்டோஸ் வந்து இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சோம்னாக்க நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கே வரும். டொமேட்டோஸ் குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால தான் இது நானே செலக்ட் பண்ணி எடுத்தேன். நான் ஒன்றா செலக்ட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப டைம் அதிகமாகிட்டு இருந்தது. அதனால அவங்களே செலக்ட் பண்ணி சீக்கிரமாக போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். ஆனாவே ரொம்பவே நல்லா இருக்குது குவாலிட்டி. 1 week தான் வெஜிடபிள்ஸ் வாங்கியிருந்தேன். அதனால கொஞ்சமாக தான் வாங்கியிருந்தேன். கேரட் வந்து 40 rupeesக்கு வாங்கியிருந்தேன். இந்த லெமன் வந்து 20 rupees. ஆனால் எனக்கு ரேடிஷோட காஸ்ட் எவ்வளோன்னு தெரில. ரேடிஷ் பார்க்கவே ஃப்ரெஷ்ஷாக இல்லை. அதனால தான் நான் 2 செலக்ட் பண்ணியிருந்தேன். அவங்க இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கிங்க, 1 kg வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் 2 தான் நான் செலக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கேப்சிகம், இது தான் என்னோடய ஃப்ரீ கேப்சிகம். 5 rupeesக்கு 4 கேப்சிகம். இது தான் நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். இந்த கேப்சிகம் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இதே நான் இது ஆன்லைனில் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக இது ஒரு 60 to 80 rupees ஆகிருக்கும். லேடிஸ் ஃபிங்கர் எங்கள் பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். லேடிஸ் ஃபிங்கர் ரொம்ப கம்மியாகவே இருந்தது. அதுலேயுமே நான் செலக்ட் பண்ணி தான் எடுத்தேன். லேடிஸ் ஃபிங்கர் 40 rupees kgன்னு சொன்னாங்க. ஸோ நான் 1/2 kg வாங்கியிருந்தேன். ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. குக்கும்பர் 30 rupees kg. ஸோ 1 kg வாங்கியிருந்தோம். 3 pieces வந்தது. இதுவுமே ரொம்பவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர், எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கான ப்ரைஸ் இது தான். 20 rupeesக்கு 1/4 kg, 80 rupees 1/4 kg. ஸோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. 60 rupees டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஜிஞ்சர்னாலே நான் வந்துட்டு ஆன்லைனில் எதுவுமே ஷாப் பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ணேன். நம்ம ஆன்லைனில் வாங்கலாம், ஆனால் ப்ரைஸ் எல்லாம் கம்பேர் பண்ணிவிட்டு எங்கே கம்மியாக இருக்குன்னு பார்த்து வாங்கலாம். ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் ஓகே. இந்த வெஜிடபிள்ஸ் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது ஆன்லைனில். ஜிஞ்சரில் நிறையா மண் இருந்தது. ஸோ அதெல்லாம் நான் 2-3 times வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நம்ம நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சோம்னா இதுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். நம்ம சரியாக ட்ரை பண்ணலன்னா ஜிஞ்சர் சீக்கிரமாகவே கெட்டுடும். ஸோ நீங்கள் ஜிஞ்சரை வாஷ் பண்ணிங்களன்னா நல்லா வெயிலில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே எடுத்து வைக்காதீங்க. இது ஒரு சிம்பிள் ட்ரிப், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிஞ்சருமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, நீங்கள் பார்க்கலாம் இங்கே. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மேங்கோ எனக்கு ரொம்பவே பிடிச்ச மேங்கோ. இது ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா பெருசாக இருந்தது. 25 rupeesன்னு சொன்னாங்க. சரி நாங்கள் ஒன்று வாங்கிட்டோம். கொஞ்சம் கேரட்ஸ் காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி கெட்டு போயிருந்துச்சு இந்த கேரட்ஸு. இது அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லா கேரட்ஸும் நானே தான் செலக்ட் பண்ணேன். நான் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நம்ம ஒரே டைம் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு வாங்கினேன். பார்த்தா இந்த மாதிரி ஸ்பாயில் ஆகிட்டு இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரோட் சைடில் வாங்கும்போது பார்த்து வாங்கணும்னு டிசைட் பண்ணேன். இந்த பீன்ஸ் வந்து 40 rupees 1/2 kg. இதுவுமே ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பீன்ஸோட காஸ்ட்டும் ஓகே, இது நல்லாவே குவாலிட்டியும் ஓகே, குவான்டிட்டியும் ஓகேவாக தான் இருந்தது. ஃபைபர் ரிச் ஃபுட். ஸோ இதை வந்துட்டு கிட்ஸ்க்கெலாம் கொடுத்தா அவங்களுக்கு நல்லா டைஜஷனாகவும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்குவாங்க. அடல்ட்ஸும் நல்லாவே சாப்பிடலாம். இந்த சில்லி வந்து நாங்கள் ஆன்லைனில் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். அதனால் நாங்கள் அங்கே வாங்கலை. இது ஆல்ரெடி வீட்டில் இருந்திருந்தா அதை நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இதோட காஸ்ட் எனக்கு தெரியல, அங்கேயும் நான் கேட்கல. அப்சர்வ் பண்ணிக்கிறேன். ஆன்லைனில் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சில்லிஸ் வரும், ஆஃப்லைனில் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸு. இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் நான் வாஷ் பண்ணி எல்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இது நல்லா ட்ரையாக தான் வச்சுருக்கேன். இங்கே நீங்கள் ஒரு விண்டோ பார்க்கலாம். இந்த விண்டோலேருந்து நல்லா சன்லைட் வரும். ஒரு 11 o'clock 11:30க்கெல்லாம் நல்லா சன்லைட் வரும். ஸோ நான் இங்கே வாஷ் பண்ணி வச்சுட்டா அது இங்கேவே நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ 2-3 hours நல்லா ட்ரை ஆகுனா ஈவினிங்காக இதை நான் எடுத்து பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். சில்லிஸ் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்களன்னா இது ரொம்ப நாளைக்கு வரும். அப்புறம் நம்ம குக்கிங் டைமில் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். குக்கிங் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி பிஸியாக ரிவரியில் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த டைமில் இதெல்லாம் க்ளீன் பண்ண கொஞ்சம் டைம் அதிகமாக ஆகும். ஃபஸ்ட்டே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா குக்கிங்க்கும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். வீக்லி ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி எல்லா சின்ன வேலைங்கள்லாம் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த ஃபுல் வீக் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கூலாக குக்கிங் ஒர்க்கெல்லாம் பண்ணலாம். நானும் மேரேஜ் முன்னே இந்த மாதிரி எந்த வேலையும் பண்ணியிருந்தில்லை. ஸோ இப்போ மேரேஜ்க்கு அப்புறமா நானே இதெல்லாம் கற்றுட்டு ஆன்லைனில் பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்கினேன். நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து டிப்ஸ் எல்லாம் கற்றுனேன். நானே இப்போ கொஞ்சம் பேருக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். அம்மாவுக்கும் நான் டிப்ஸ் கொடுக்குறேன். இப்படி வைக்கணும்,
இது இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணுன்ட்டு அவங்க வந்துட்டு என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. இங்கே வீட்டில் இருக்கும்போது நீ ஒரு வேலையும் பார்க்கல, இப்போ எனக்கே நீ டிப்ஸ் தரையானிட்டு என்னை கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதை வந்துட்டு ஏர் டைட் பாக்ஸ் இது. ஸோ இதை வந்துட்டு லிட்டை நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா இது ரொம்ப நாளைக்கு ஸ்பாயில் ஆகாமல் அப்படியே இருக்கும். கோரியாண்டர் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லை, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம்னா இந்த மாதிரி பேக்கெட்ஸில் வரும். ஸோ நம்ம சிம்பிளாக இந்த பேக்கெட்ஸை கட் பண்ணிவிட்டு அதை டைரெக்டாக நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஆனால் ஆஃப்லைனில் வாங்கினா அதை நம்ம செப்ரேட் பண்ணி ரொம்ப டைம் ஆகும். நீங்கள் இந்த கோரியாண்டர் பார்க்கலாம், அவங்க ஆல்ரெடி க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் வாஷ் பண்ணலை, அப்படியே தான் வைக்கிறேன். வாஷ் பண்ணாக்க எனக்கு ரொம்ப கெட்டு போயிடுது கோரியாண்டர்ஸ், அதனால தான் நான் இப்போ வாஷ் பண்ணாமல் அப்படியே வைக்கிறேன். எனக்கு ஆன்லைனில் இந்த கோரியாண்டர்ஸ் ஆர்டர் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க நீட்டாக எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி கொடுத்துடுவாங்க. ஸோ நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். அதனால இது ஒண்டி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒன்றுனா நம்ம பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கேப்சிகம் போட்டுட்டு இருக்கேன். இதுவும் நம்ம அந்த ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். கேரட் அண்ட் ரேடிஷ் கொஞ்சமாக இருந்தது, அதனால் அதை ஒரே பாக்ஸில் போட்டு வைக்கிறேன். ரேடிஷ் 2 தான் வாங்கியிருந்தேன். கேரட்ஸும் கொஞ்சம், அதில் ஆல்ரெடி கொஞ்சம் வந்துட்டு கெட்டு போயிருந்தது, அதெல்லாம் வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இதெல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு 2மே ஒரே பாக்ஸில் போட்டு எடுத்து வைக்கிறேன். குக்கும்பர் ஒரு பாக்ஸில் 2 தான் பத்துச்சு, அதனால 2 தான் வச்சேன். 1 எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதை நான் செப்பரேட்டாகவே வச்சுருக்கேன். ஆன்லைனில் குக்கும்பர் காஸ்ட்டும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு லேடிஸ் ஃபிங்கர், இதுவுமே நம்ம நல்லா பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நான் எல்லா வெஜிடபிளும் செப்பரேட்டாக பாக்ஸில் வைக்கிறேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த பாக்ஸில் நான் லெமன் ஸ்டோர் பண்ணுறேன். இந்த பாக்ஸ் நான் ஐக்கியாலேருந்து வாங்கியிருந்தேன். இது குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ஜிஞ்சரை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாட்டேன், வெளியே தான் ஸ்டோர் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் கீழே ஏதாவது கவர் பேப்பர் ஏதாவது போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க. ஸோ இது குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது, அதனால நான் 2 பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். டொமேட்டோஸ் வந்து நான் யூஸ்வலாக இவ்வளோ வாங்க மாட்டேன், இந்த தடவை ரொம்ப ஆயிடுச்சு. அதுவுமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சேன். இதுவுமே 2 பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சேன். டொமேட்டோஸ் வெளியே வச்சு குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம், ஆனால் நம்மக்கிட்ட நிறையா குவான்டிட்டி இருக்கிறதுனால நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கோகோனட்ஸ் எல்லாம் நான் சின்னதாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ குக்கிங் டைமில் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இந்த மாதிரி டைரெக்டாக கோகோனட்ஸ் பீசஸ் இருந்தால் நம்ம குக்கிங்கில் ஆட் பண்ணுவோம். இல்லைன்னா நான் கொஞ்சம் டைம் வந்துட்டு அதை ஸ்கிப்பே பண்ணிவிடுவேன், அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு மேங்கோ வாங்கியிருந்தோம் இல்லை, அதை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதில் நான் கொஞ்சம் சால்ட் அண்ட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அது ஒரு 2-3 டேஸ் ஐந்துமே நல்லா ஊறிடும். அப்போ எடுத்து சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. லாஸ்ட் இயர் வயநாட் ட்ரிப் போயிருந்தோம். அங்கே தான் கேரளாவில் இந்த பார்த்தேன் நான். அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு அவங்கள கேட்டுட்டு வந்தேன். ஸோ நானும் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட எல்லா வெஜிடபிள்ஸும் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி இந்த மாதிரி எல்லா பாக்ஸஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு 1 to 2 வீக்ஸ்க்கு இந்த எல்லா வெஜிடபிள்ஸும் வரும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக குக்கிங் பார்க்கலாம். இதுதான் எங்களோட ஃப்ரிட்ஜு. இதில் பார்த்திங்கன்னா நிறையா டாய்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இது ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் வந்து பாப்பா பர்த்டேக்கு ரிட்டன் கிஃப்டாக கொடுத்துருந்தோம். அது நிறையா இருந்தது, அதனால தான் நான் இந்த ஃப்ரிட்ஜில் ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஸோ பாப்பாவுக்கு இந்த மாதிரி நிறைய டாய்ஸ் எல்லாம் பிடிக்கும், அதனால தான் வச்சுருக்கேன். இது சாம்சங் ஃப்ரிட்ஜ், டபுள் டோர். இதோட கெப்பாசிட்டி கிராஸ் 324 அண்ட் ஸ்டோரேஜ் வால்யூம் வந்து 300 liters கெப்பாசிட்டி ஃப்ரிட்ஜ். இது ஃப்ரிட்ஜ் வாங்கி நாங்கள் 2 years ஆகிருக்கு. இதுக்கு 10 years வாரண்ட்டி இருக்குது. அண்ட் இந்த ஃப்ரிட்ஜுக்கு ஸ்டெபிளைசர் எதுவுமே தேவையில்லை. ஸோ இந்த ஃப்ரிட்ஜில் ட்வின் கூலிங் ஆப்ஷன் இருக்குது. மேலே ஃப்ரீசர் அண்ட் கீழே ஃப்ரிட்ஜ் இருக்குது. ரெண்டுமே டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்படி வெளியே டெம்பரேச்சர் இருக்குன்னு பொறுத்து நம்ம ஃப்ரிட்ஜோட டெம்பரேச்சரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நான் இது ஃப்ரிட்ஜோட டெம்பரேச்சர் தான், அதை ஒரு கிளிக் பண்ணிங்களேன்னா அது மூவ் ஆகிட்டே இருக்கும். ஃப்ரிட்ஜ் அண்ட் ஃப்ரீசர் 2 டெம்பரேச்சருமே நம்ம செட் பண்ணிக்கலாம். நம்ம அது மேலே ஒரு கிளிக் கொடுத்திங்கன்னா செப்பரேட்டாக ஃப்ரிட்ஜுக்கு செப்பரேட்டாக ஃப்ரீசருக்கு பட்டன்ஸ் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டிங்களன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டெம்பரேச்சர் வேணுமோ அந்த டெம்பரேச்சர் கிளிக் பண்ணி அங்கே செட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே அவங்களே கொஞ்சம் டெம்பரேச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். இந்த ஃப்ரிட்ஜில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது. அது என்னென்னா நம்ம ஃப்ரீசரை ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த ஃப்ரீசர் டு ஃப்ரிட்ஜ் கன்வெர்ட்டரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 seconds ஹோல்ட் பண்ணிங்களேன்னா அது கன்வெர்ட் ஆகிடும்.
3 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணும்போது அந்த ஃப்ரிட்ஜ் லைட் பிளிங்க் ஆகும். அப்படின்னா ஃப்ரீஜாக கன்வெர்ட் ஆகிடுச்சுன்ட்டு மீனிங். ஃப்ரீசர் பவர் ஃப்ரீஸ் இந்த பட்டனை 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிங்களன்னா இங்கே ஒரு இண்டிகேட்டர் காமிக்கும். உங்களுக்கு ஃப்ரீசரு சீக்கிரமாக ஃப்ரீஸ் ஆகி ஐஸ் எல்லாம் வேணும்னா அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஃப்ரிட்ஜ் பவர் கூலின்ட்டு. அதை ப்ரெஸ் பண்ணிங்களேன்னா ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணோன்னா அப்போ ஒரு இண்டிகேட்டர் காமிக்கும். அப்போ உங்கள் ஃப்ரிட்ஜ் வந்துட்டு கொஞ்சம் சூப்பர் கூல் ஆகும், அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூல் ஆகிட்டு இருக்கும் இன்னிட்டு மீனிங். இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஃப்ரீசரை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்லி ஃப்ரிட்ஜை ஒன்லி ஒர்க்கிங்காக வச்சுக்கலாம். அப்படின்னா நீங்கள் வெளியே எங்காவது போகணும் 2-3 டேஸ்னால் அப்போ கீழே ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் மேலே ஃப்ரீசரில் ஒன்றுமே இல்லைன்னா அப்போ இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரீசரை வந்துட்டு ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜை வந்து ஆப்ரேஷனில் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு ஃப்ரெஷ் ரூம் இருக்குது, 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது. இது ஃப்ரெஷ் ரூம். இதில் வந்து நம்ம சீஸ் பட்டர் அந்த மாதிரியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த கம்பார்ட்மெண்ட்ஸில் வந்து நான் ஃபுல்லு வெஜிடபிள்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல் பாக்ஸஸில் போட்டு எல்லாமே செப்பரேட்டாக வச்சுருக்கேன். அது கீழே இது ஃபுல்லு ஃப்ரீயாகவே இருக்குது. இப்போது ஐட்டம்ஸ் மாவு அந்த மாதிரியெல்லாம் நான் அங்கே ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அதுக்கு கீழே வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இந்த மேங்கோ, கோகோனட் இதெல்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு பெரிய பாக்ஸ். இதுக்குள்ளே நம்ம நிறைய ஐட்டம்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நான் இங்கே வந்துட்டு எப்போதுமே டொமேட்டோ ஸ்டோர் பண்ணுவேன். அது பக்கத்தில் வந்து ஃபுல்லு எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இப்போ இது ஆன்லைனில் வந்துட்டு நான் நிறைய கீரை எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை தான் வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஒரு பெரிய பாக்ஸ், இதில் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களன்னா ஃபஸ்ட் ரேக்கில் வந்துட்டு இங்கேயுமே நம்ம சீஸ் பட்டர் மில்க் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்துட்டு லெமன் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், கார்லிக் வந்து பீல் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எக் ட்ரேயில் வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்களன்னா இங்கே நான் டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், கொஞ்சம் பெரி கீ இதெல்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பாட்டில் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த ட்ரே கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் வந்துட்டு கோல்டு வாட்டர் குடிக்கிறதுல, அதனால வந்துட்டு நான் இந்த மாதிரி எல்லாமே இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நான் ஃப்ரிட்ஜில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எது தேவையோ அதை ஒண்டி வாங்கி அதை வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சோம்னா நம்ம ஃப்ரிட்ஜு வந்துட்டு ரொம்பவே நீட்டாகவும் இருக்கும், நம்ம யூஸ் பண்ணுவோம், எதுவுமே நம்ம வேஸ்ட்டும் பண்ண மாட்டோம். ஸோ நம்மளுக்கு ஸ்பேஸும் நிறையாவே இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால ஸ்பேஸும் நிறையாவே இருக்குது. நான் எக்ஸ்ட்ரா ஃபுட் மாவு அதெல்லாம் செகண்ட் ரேக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இப்போ எம்டியாக இருக்குது. இப்படி தான் நான் ஃப்ரிட்ஜை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கறி லீவ்ஸ் என்கிட்ட ரொம்பவே இருக்குது. ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு இதில் ஏதாவது ரெசிபி தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரீசர் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரீசரில் ஒன்றுமே இல்லை. வின்டர் சீசன்ன்றதுனால நாங்கள் ஐஸ்கிரீம்ஸ் எதுவுமே வாங்கலை, அந்த ஐஸ் க்யூப்ஸும் தேவைப்படாது, அதனால தான் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நிறைய மோல்ட்ஸ் இருக்கும், ஐஸ் மோல்ட்ஸ். இந்த ஐஸ் மோல்டு வந்து நான் ஐக்கியாலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இதில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது, அதனால் பாப்பாவுக்கு இது இஷ்டப்பட்டு வாங்கியிருந்தேன். இந்த ஐஸ் மோல்டு வந்து நான் டிமார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். இந்த ஷேப்பே ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு வாட்டர் ட்ராப் மாதிரி இருக்கும். இந்த ஐஸ் க்யூப் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும், இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்துட்டு ஃப்ரிட்ஜு கூடவே வந்து இது வந்துட்டு டிட்டாச்சபிள், இது வந்து நம்ம வெளியவும் எடுத்து வச்சுக்கலாம். மேலே இருக்கிறது ஒரு கூலிங் பேட். ஸோ பவர் கட் ஆனாலுமே கொஞ்சம் நேரம் வந்துட்டு அது நல்லா கூலிங்காகவே இருக்குது. ஃப்ரிட்ஜஸில் ஐஸ் க்யூப்ஸ் வந்துட்டு அட்டாச்சாக இருக்கும். இங்கே ஐஸ் க்யூப் ட்ரே வந்துட்டு எடுத்து வெளியே வைக்கலாம். ஏன்னா இதை வந்துட்டு ஃப்ரிட்ஜை கன்வெர்ட் பண்ணும்போது இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஐஸ் பேக்ஸ் எப்போதுமே வீட்டில் இருக்கும். கிட்ஸ் இருக்கிற வீட்டில் இது கண்டிப்பாக இருக்கணும், அவங்க எப்போ கீழே விழுவாங்கன்னே தெரியாது. ஸோ இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரீசரில் இவ்வளோ தான், ஃப்ரீசரில் ஒன்றுமே இல்லை, ஒரு ஐஸ் க்யூப்ஸ் தான் இருந்தது. ஸோ நாங்கள் வீக்லி ஒன்ஸ் ஃப்ரூட்ஸும் வாங்கி வச்சுப்போம். 2 to 3 days ஆகிற மாதிரி ஃப்ரூட்ஸ் தான் வாங்குவோம், இல்லைனா ஃப்ரூட்ஸ் எல்லாம் சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகிடும், அதனால தான். ஸோ ஆன்லைனில் ஃப்ரூட்ஸ் ஆர்டர் பண்ணும்போது நிறையா வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸை வந்து ட்ரை பண்ணலாம். டைரெக்டாக ஷாப்பில் வாங்கும்போது வந்துட்டு அவங்க நிறையா வாங்கணும்னு சொல்லுவாங்க, ஆன்லைனில் நம்ம 1 பீஸும் வாங்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் நிறையா ஃப்ரூட்ஸ் வந்துட்டு டேஸ்ட் பண்ணலாம். ஆனியன், கார்லிக், ஜிஞ்சர், கோகோனட் இதெல்லாம் நான் வெளியே தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அதுதான் இந்த பேஸ்கெட் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் கபோர்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அது ஃபுல்லு ஒரு மாதிரி ஸ்மெல்லு வர மாதிரி இருந்தது, அதனால தான் இப்போ ஓப்பனாக வெளியவே ஸ்டோர் பண்ணி வைப்பேன். லாஸ்ட் ரேக்கில் வந்து நான் டிஷ் வாஷரோட திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வீல்ஸும் இருக்குது, மூவ் பண்ணலாம். ஸோ இது நல்லா இருக்குது, நீங்களும் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள், நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவில் நான்
ஃப்ரிட்ஜ் டூர் அண்ட் ஃப்ரிட்ஜ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பை, டேக் கேர் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.